சிவந்தியப்பர் கோயில். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் விக்கிரமசிங்கபுரத்தில் அமைந்துள்ளது சிவந்தியப்பர் கோயில். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் இப்பகுதியை ஆண்ட சிவந்தியப்ப நாயக்கர் சிவபெருமானை வேண்டி மக்கள் நலனுக்காக இக்கோயிலை கட்டினார். ஆண்டவரின் பெயரால் இறைவன் சிவந்தியப்பர் என்று அழைக்கப்படுகிறார். சிவபெருமான் தலையில் தலைப்பாகையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அன்னை வாழி அடிமை கொண்ட நாயகி தெற்கு திசை நோக்கி தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். நடராஜர் பெருமானுக்கு தனி சன்னதி உள்ளது. தட்சிணாமூர்த்தி பொதுவாக கோவில்களில் பனை ஓலை அல்லது அக்கினி நெருப்புடன் காட்சியளிப்பார். இங்கே அவர் தனது இடக்கையை ஒரு நாகத்தின் மீது வைத்துள்ளார். இது இந்த கோயிலின் தனிச்சிறப்பாகும். இக்கோயிலில் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் பிரச்சனைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. சிவன் சன்னதி நுழைவு வாயிலில் அதிகார நந்தியும் பைரவரும் எதிரெதிரே காட்சியளிக்கின்றனர். முருகப்பெருமான் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். அவரது துணைவியரான வள்ளியும் தெய்வானையும் எதிரெதிரே இருக்கிறார்கள். அன்னை துர்க்கை சப்த மாதாக்களின் நடுவில் இருக்கிறார். இக்கோயிலில் துர்க்கை முக்கிய தெய்வம். திருமண தாமதத்தை எதிர்கொள்பவர்கள் சுண்ணாம்பு குவளை விளக்குகளை ஏற்றி சர்க்கரை பொங்கலுடன் குங்கும அர்ச்சனை செய்தால் திருமண தாமதம் நீங்கும் என்பது நம்பிக்கை. இக்கோவிலில் உள்ள விநாயகர் கன்னிமூல கணபதி என்று அழைக்கப்படுகிறார். பிரம்மாண்டமான இக்கோவில் 5 அடுக்கு ராஜகோபுரம் மற்றும் கிழக்கு திசையை நோக்கி உள்ளது. நந்தி மண்டபத்திற்கு அருகில் உயரமான கொடிமரம் மற்றும் பலிபீடம் உள்ளது. நந்தி மண்டபம் சிற்பத் தூண்கள் மற்றும் எண்ணெய் விளக்குகளை ஏந்தியுள்ள பெண்களின் சிலைகளுடன் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. பலிபீடத்திற்கு அருகில் ஸ்தல விநாயகர் மற்றும் ஷண்முகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 2 உபசன்னதிகள் உள்ளன. கோவிலுக்கு 2 பிரகாரங்கள் உள்ளன. இப்பகுதியில் உள்ள மற்ற கோவில்களைப் போலவே பலிபீடம் பிரதான சன்னதிக்கும் நந்திக்கும் இடையே அமைந்துள்ளது. இந்த அம்சம் அசாதாரணமானது. மேலும் இந்த பகுதியில் மட்டுமே காணப்படுகிறது. கருவறையில் சிவந்தியப்பர் என்று பெயரிடப்பட்ட மிதமான அளவிலான சிவலிங்கம் உள்ளது. இறைவன் சன்னதி கிழக்கு திசையை நோக்கி உள்ளது. அவரது சன்னதிக்கு அடுத்தபடியாக அழகிய தமிழ் பெயரைக் கொண்ட வாழி அடிமை கொண்ட நாயகி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. இறைவியின் சன்னதி தெற்கு திசையை நோக்கி உள்ளது. இக்கோயில் காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். சிவந்தியப்பர் ஆலயம். நமச்சிவாய.